மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி அம்மா வீட்ல இருந்த வரைக்கும் இந்த பன்னீரை பெருசா பார்த்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் ஹஸ்பண்ட் ஒரு தடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டோனே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுல இருந்தே ஒரு 10 to 50 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா பன்னீர் வாங்கி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுருவோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு பன்னீர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அதை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலாக்கு என்னென்ன பவுடர்ஸ் ஆட் பண்ணன்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பன்னீரை மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலாலாம் நல்லா பன்னீர்ல இறங்கினதுக்கு அப்புறமா அதுல பாதியை மட்டும் எடுத்து சும்மா தோசைக்கல்ல தவா ஃப்ரை மாதிரி போட்டு எடுத்து நைட்டு டின்னர் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாமேன்னு வச்சுட்டேன். மீதி பாதியை பன்னீர் பாப்கார்ன் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை தண்ணியில கரைச்சு வச்சுட்டேன். அடுத்து பிரெட் கிரம்ஸ் வேணும், பட் என்கிட்ட பிரெட் இல்ல, அதனால ரஸ்க தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை ஃபர்ஸ்ட் அந்த கார்ன்ஃபிளவர்ல டிப் பண்ணி செகண்ட் அந்த பிரெட் கிரம்ஸ்ல ஒரு உருட்டு எடுத்து ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் பாப்கார்ன் ரெடி.